ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் சரண்யா உதய். இன்றைக்கி உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சியான ஒரு கீரையை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுதான் தரை பசலை. இது எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். ஸோ இந்த கீரையை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சமைச்சு பாருங்கள். இதுக்கு தேவையான பொருள் புளி, காஞ்ச மிளகாய், ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு, அப்புறம் சின்ன வெங்காயம். ஸோ நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு 25 பல் அளவுக்கு பூண்டை போட்டு நல்லா சின்ன வெங்காயத்தையும் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணுங்க. ப்ரௌனிஷாக ஆகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. ஸோ இது நல்லா ப்ரௌனிஷாக ஆகும்போது தான் அந்த ஸ்மெல்லோடு சேர்ந்து அந்த கீரை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க அந்த காஞ்ச மிளகாய் இருக்கு இல்லையா, அதை இதோட சேர்த்துடலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காஞ்ச மிளகாவை நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இப்போ வந்து ஒரு 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் நிறைய சேர்த்திங்கன்னா காரம் ஜாஸ்தி ஆகிடும். ஸோ நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அந்த மிளகாய் வந்து மொறுமொறுன்னு ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதோட ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியும் சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அலசி வச்சுருக்க கீரை இதோட சேர்த்துடலாம். கீரையை அலசும் பொழுது ஒரு 4லேருந்து 5 தடவை அலசுங்க. ஏன்னா அதில் கொஞ்சம் மண் தட்டுப்படும். ஸோ நல்லா அலசிட்டு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணும் பொழுது இந்த கீரையிலேருந்து கொஞ்சம் லைட்டாக தண்ணியும் அதுக்கப்புறம் நம்ம ஆயிலும் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து கீரை ரெடியானதுக்கான பதம். இப்போ இதை அரைச்சி ஒரு கண்டெய்னரில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கீரையை இப்போ தாளிச்சிடலாம் நம்ம. ஸோ ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி அதில் உளுத்தம்பருப்பு போடுங்க தேவையான அளவுக்கு. போட்டுட்டு கடுகு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் அரைச்சி வச்சுருக்க அந்த விழுது இருக்கு இல்லையா, அந்த விழுதை அரைக்கும் பொழுதே நல்லா மைய அரைச்சிக்கோங்க. அந்த விழுதையும் இதில் இப்போ சேர்த்துடலாம். நம்ம சேர்த்துட்டு எண்ணெயோடு சேர்த்து அது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். ஸோ நல்லா கொதித்து எண்ணெய் வந்து இதில் பிரியணும். எண்ணெய் பிரிஞ்சு வரும்பொழுது கீரை ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த கீரையை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே அருமையாக இருக்கும். இதை நம்ம பாட்டிலில் கூட போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சு 1 வீக் வரைக்குமே சாப்பிட்லாம். இது ரொம்பவே குளிர்ச்சி, அதோட நல்லெண்ணையும் சேர்த்து. ஸோ நீங்களும் இந்த கீரையை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்